அஸ்ஸலாம் அலைக்கும் உறவுகளே. 5 ஒரு நாள் ட்ரிப் டு கேரளா. அழப்புலா பீச் எக்ஸிபிஷன் பாப்போமா? அழப்பில சிகாரா போட்ல நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஆட்டோல அழப்புலா பீச்சுக்கு வந்துட்டோம். உள்ள என்ட்ரு ஆனது என்னோட ஃபேவரட் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த நெல்லிக்காய் மாங்காய்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டேன். உப்புல ஊற வச்சு அப்படியே வெயில்ல காஞ்சு செம்மையா வேற லெவல் டேஸ்ட்ல இருந்துச்சு. உங்களுக்கும் இது பிடிக்கும்னா லைக் போடுங்க. அப்படியே பீச்சுக்கு நடந்து போலான்னு தான் பார்த்தோம். ஆனா பயங்கரமான வெயில். பீச்ல எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. ஓபன் பண்ற வரையும் சில அட்ராசிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். சஜ்வா அழகா கண்ணாடி எல்லாம் போட்டு அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு இருந்தா அதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் டைம் ஆயிருச்சு, போய் டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டு உள்ள போயிட்டோம். போகும்போதே இந்த ரோபோ எல்லாருக்கும் கையெல்லாம் கொடுத்து வெல்கம் பண்ணுச்சு. நிறைய வித்தையெல்லாம் காட்டுச்சு நம்ம போற இடத்துக்கெல்லாம் வந்து. சோ என்னெல்லாம் பண்றான் பாருடா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்புறம் கிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ற மாதிரி அனிமல்ஸ் ஹவுஸ் எல்லாம் இருந்துச்சு. இஸ்வா சஜ்வா செம்மையா என்ஜாய் பண்ணாங்க. சஜ்வா என்ன சொல்றான்னு நீங்களே பாருங்க. நெக்ஸ்ட் விதவிதமான மீன்கள் வச்சிருந்தாங்க. சஜ்வாக்கு காத்து வந்ததுனே அங்கனையே நின்னுட்டா. இஸ்வா இந்த ஃபிஷ் எல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணா. என்ன சொல்றான்னு நீங்களே பாருங்க. அப்படியே கடலுக்கு அடியில இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் வந்துச்சு. இதுக்குள்ள போனோனே நிறைய மீன்கள் புதுசா இருந்துச்சு பாக்குறதுக்கு. பார்த்ததுலயே ரொம்ப ஹைலைட்டான எனக்கு பிடிச்ச விஷயம் இதுதான். மூச்சை அடக்கிக்கிட்டு அவ்வளோ நேரம் இந்த தண்ணிக்குள்ள இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி இந்த தண்ணிக்குள்ள இவ்வளோ நேரம் இருக்காங்க, குளிராதா, எப்படி மூச்சு விடுவாங்க, இப்பெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப அழகா எல்லாத்தையும் என்டர்டெயின் பண்ணிட்டு மேல போய் மூச்சு விட்டு திரும்ப கீழே வந்து அழகா எங்களுக்கு போஸ் வேற கொடுத்தாங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்களோட திறமைகளை தான் நம்ம பார்க்கணும். ஹியூஜ் ரெஸ்பெக்ட் டு திஸ் விமன். அப்புறம் என்ன எக்ஸிபிஷன்னா ஷாப்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. ஸோ சென்ட், ஸ்லிப்பர்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். ஃபேர்னஸ் கிரீம்லாம் இஸ்வா கையில போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. முக்கியமானது கூலிங் கிளாஸ் கடை. எங்க பார்த்தாலும் நின்றுவோம். சஜ்வாக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆளுக்கு ஒரு கூலிங் கிளாஸ் எடுத்து மாட்டிட்டு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். கிளாஸ் கடையை பார்த்தாலே நின்றுவாண்டா அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோவை டேக் பண்ணுங்க. அப்புறம் இவ்வளவு நேரம் அழிஞ்சதுல பசி வந்துருச்சு. ஸோ ஸ்நாக்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். சோத்துண்டா அம்மா அங்க பாரு வந்துருச்சு. கையில விடுது. எப்படியா திருடி திம்ப எப்படா நிக்கிறேன். நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்குன்னே பிறந்திருக்க ஒரு ஜீவன் என்னோட கொழுந்தனார். சோ ஜாலியா எக்ஸிபிஷனை சுத்தி பார்த்துட்டு பயங்கரமான டயர்ட்ல வெளியே வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.